பார்க்க போகிறது ஒரு அழகான வீட்டுக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த நிலவாசலுக்கு வந்து நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதில் நான் நிறையா யோசிச்சு வச்சிருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த நெல்மணி தோரணம் இருக்குங்களா, அதுதான் வந்து கட்டி தொங்க விடணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், ஒரு இயற்கை சூழலில் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது குருவிகளுக்கு வந்து உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நெல்மணி தோரணத்தை வந்து கட்டிவிட்டா மேபி பறவைகள் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான். பட் எனக்கு தெரியல, நம்ம நிலவாசலில் கட்டி விட்டா அந்த இடத்துல வந்து எடுக்குமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ட்ரையல் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம அம்மா வீட்டு தோட்டத்தில் இருந்த அந்த நெல்மணிலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ஆல்ரெடி கட்டி நான் வந்து மாடியில் தொங்க விட்டு வச்சுருக்கேன். சில நாட்கள்ல வந்து அந்த குருவி வந்து அதுலேருந்து அந்த நெல்லை வந்து பறித்து சாப்பிடுது. ஆனால் மோஸ்ட்லி நான் கட்டி தொங்க விடல. இன்னும் முக்கால்வாசி நெல் வந்து அதில் அப்படியே தான் இருக்குது, எதுவும் உதிர்ந்தும் கொட்டலை. நான் அதையுமே உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இது நெல்மணி தோட்டத்தில் இப்போ வந்து நம்ம நிலவாசலில் கட்டி தொங்க விடலாம். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து கட்டி தொங்க விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நெற்பயிர் எப்படி வளைஞ்சு வந்திருக்குமோ அதை அப்படியே அறுத்து நம்ம ஒரு கயிறு போட்டு நான் கட்டி தொங்க விட்டுருக்கேன். பட் இது வந்து பின்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. தோரணம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நம்ம கட்டி வைக்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். இதை விரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு, இதோட அமைப்பு எப்படி இருக்கு. நான் நிலவாசல்ல கட்டி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இந்த நெல்மணி தோரணம் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஒருவேளை இது வந்து கீழே எல்லாமே உதிர்ந்து கொட்டிடுமா அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம பார்சல்லேருந்து நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெற்கதிர் வந்து கீழே கொட்ட தான் செய்யும். ஏன்னா பார்சலில் ஷேக் ஆகுது இல்லைங்களா, கண்டிப்பாக விழ தான் செய்யும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விழுந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது போல் தான் அமைப்பு வந்து இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக அந்த பின்னல் எல்லாமே. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பின்னியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே சைடில் வந்து நம்ம இங்கே ஒரு நூல் போட்டு கட்டி தொங்க விடுறதுக்காக நான் அந்த கேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கீழே வந்து ஒரு பிளேட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த நெற்கதிர்கள் ஏதாவது கீழே விழுந்ததுன்னா அதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம நிலவாசலுக்கு ஃபுல்லாக தோரணமாக கட்டுறதுக்கு இந்த ஒரு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து பின்னி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து வீட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஆல்ரெடி இந்த குருவிக்கு வந்து நம்ம உணவாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி நான் இதை கட்டி தொங்க விட்டுட்டு இதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாலே எனக்கு இது வந்து வாங்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. ஆனால் இது சீக்கிரமாக உதிர்ந்து இது கொட்டிடுமோ அப்படிங்கிற டவுட் வந்துச்சு. ஆனால் அதனாலேயே வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. பட் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து வாங்கினேன். நான் ஆல்ரெடி ட்ரையல் பார்த்துருக்குறீங்களா, குருவிக்கு கட்டி தொங்க விட்டதே இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குருவிக்காக வந்து இது போல் கையில் கட்டி நான் தொங்க விட்டுருந்தேன்னு. ஸோ இது வந்து நான் கட்டி தொங்க விட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த நெல்லை மட்டும் எடுத்து சாப்பிட்ருக்கு. ஏன்னா சில நாட்களில் அதை அந்த பிச்சு போட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு சொல்லுவாங்க இல்லைங்களா, மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து கீழே விழுந்து கிடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகி இன்னும் அதில் நெல் கதிருக்கு வந்து கீழே விழவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக வயலில் இருக்கக்கூடிய பயிர் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நெல் கதிரை வந்து நம்ம கட்டி வச்சாலுமே அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம நெல்மணி தோரணங்கிறது அது வீட்டோட நிலவாசலுக்கு முன்னால் நம்ம கட்டி தொங்கணும். அது அந்த பின்னலோடு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம தோரணமாக வந்து பயன்படுத்திக்கலாம். பட் ஆனால் நம்ம நிலவாசலுக்கு முன்னால் கட்டி தொங்க விடும்போது கண்டிப்பாக குருவி வந்து எடுத்து சாப்பிடுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சில நேரங்களில் வரலாம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த நிலவாசலுக்கு வந்து ஒரு 3 அடி அகலம் இருக்கிற அளவுக்கானது லென்த் வந்து இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக விரித்து காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே முன்னாடி வந்து கட்டி தொங்க விட்டுடலாம். ஸோ இது வந்து 2 விஷயம். ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப பாரம்பரியமான முறையில் நம்ம அந்த வீட்டோட முன்னாடி வந்து நம்ம அழகுபடுத்துறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று குருவிக்கு உணவாக கொடுக்கறதுக்காகவும் இந்த தோரணத்தை வந்து நம்ம கட்டி தொங்க விடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரலுமே அப்படியே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கட்டி தொங்க விட்டதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் போல் ஆயிடுச்சு. இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக குருவிகளுக்கு வந்து உணவு வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி தண்ணியுமே வந்து நம்ம மாடியில் எங்கேயாவது ஓரங்களில் வந்து வைக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு அதாவது குருவிகளுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன முயற்சியாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த தோரணம் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஒரு சின்ன டிப்பும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து கோலம் போடுறதுக்கு வந்து அரிசி மாவு பயன்படுத்துறதுக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து எறும்புகளுக்கு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பல பேர் வந்து அதை அதாவது அரிசி மாவு வந்து நல்லா கரைச்சி விட்டு மாக்கோலம் வந்து போடுவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த மாக்கோலம் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது போல் அந்த பவுடராக இருந்ததுனா தான் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ மாக்கோலம் வந்து அந்த மாதிரி கரைச்சி விட்டு உங்களுக்கு போட தெரியாதவங்க இப்படி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் குருணை குருணையா நீங்க அரைச்சுக்கோங்க. இப்ப நான் போட்டுட்ருக்கிறது வெறும் அரிசி மாவு மட்டும் தான் வச்சு போட்டுட்ருக்கேன். இதில வந்து நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல. அதாவது நார்மலா இந்த கல்லு கோல மாவு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம அப்படியே போடுறது தான். ஏன்னா நெறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அரிசி மாவ அப்படியே போட்டா சரியா கோலம் வராது. அது வந்து திப்பி திப்பியா அங்கருந்து விழும். சரியா விழாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்பா நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அரைச்சு வைக்கக்கூடிய அந்த அரிசி மாவ வந்து ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்பப்போ எடுத்து நீங்க இது போல நீங்க நார்மலா கோலம் மாவு பயன்படுத்துற மாரியே இந்த அரிசி மாவ வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி போடுறனால 2 விஷயம் நல்லது இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க அதாவது மாக்கோலம் தண்ணீல கரைச்சு விட்டு போட தெரியாதவங்க ஈஸியா இத போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே அந்த எறும்பு வந்து எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதோ எனக்கு தோன்றது, அந்த கரைச்சு விட்டு போடும்போது அது எறும்பு எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம அப்படியே பவுடராவே தூவி விட்டுட்டா, கண்டிப்பா எறும்பு வந்து அப்படியே எடுத்துட்டு போய்க்கும். இதில நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த முழு பச்சரிசிய வந்து அப்படியே போட்டுருக்கோம். அதனால அது எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும். சின்ன சின்ன அதாவது உயிரினங்களுக்கும் நம்ம உணவு கொடுத்த மாரி இருக்கும். அதனால இந்த ஒரு சின்ன டிப்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நீங்க அரிசி மாவு அரைச்சு வச்சாலுமே, அதாவது நல்லா குருணையா அரைச்சுட்டு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சு கோலம் போட்டு பாருங்க. ரொம்ப அழகா வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்த இந்த குட்டி குட்டி டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் இன்னும் அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.